நம்மளை பார்த்துட்டு இங்கே ஒரு பெண் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்தோன்னே உள்ளே போய் நிற்கிறாங்க. வாங்க அவங்கள ஃபஸ்ட்டு போய் என்ன ஏன்னு விசாரிக்கலாம். அம்மா வணக்கம். ஏன் எங்களை பார்த்தா உள்ள போயிட்டீங்க? உங்களை பார்த்தா ஒரு பயம். ஏன் என்னாச்சு? என்ன பேச வர்றாங்களோ என்ன சொல்ல வர்றாங்களோ தெரியல அப்படின்றது ஒரு பயம். இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பயம். என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எல்லாம் அங்கிட்ட இருந்து வர்றவங்க எப்படி வர்றீங்களோ என்ன விதத்துல வர்றீங்களோ எங்களை என்ன செய்ய காத்திருக்கீங்களோன்ற ஒரு பயம். விலங்குகள்கிட்ட கூட பயம் இல்ல? அதுகிட்ட எல்லாம் பயம் இல்ல. ஏன்னா வந்து அது நாங்களும் ஒன்னா இருக்கிறதுனால எங்களுக்கு அதுக்கும் பயமே இல்லை. அதனால நாங்களும் அவங்களும் ஒரு தாய் பிள்ளையா இருக்கோம். நீங்க எல்லாம் வெளியில இருந்து வர்றதுனால எங்களுக்கு புதுமுகமா இருக்கும், பயமா இருக்கு. குடியானவங்க வீட்டுல போய் டிவி பார்த்திருக்கோம். டிவி பார்க்கும்போது என்னத்துக்கு இவங்க சாதி விட்டு சாதி வந்து இவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்காராங்கன்னு பேசிலாம் பேசியிருக்காங்க. இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க, எல்லாமே எல்லாம் உண்மையா இருக்குங்க. ஏன்னா இப்ப எல்லாம் ஒண்ணு ஆகிட்டு ஒரு பேசுறாங்க. பேசினாலும் வந்து யாருக்கும் வீட்டுக்குள்ள அவ்வளவுக்கு அனுமதி கிடையாது. வீட்டுக்குள்ள போக கூடாது. ஆமா, அனுமதி கிடையாது. நல்லா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா தான் அந்த ஒரு ஆளை மட்டும்தான் விடுவாங்க, எல்லாத்தவங்களாம் விட மாட்டாங்க. எப்படி இந்த பகுதிக்கு எப்படி உங்க கூட அப்பையில இருந்து இருக்காங்களா இல்ல புதுசா வந்தாங்க? இல்ல, அப்பயே இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப இருந்தவங்கள வந்து பெரியவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அந்த சின்னவங்க இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் டீசென்ட் பாக்குறாங்க. நாங்களே ஒரு துணியை துவைச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு துணியை காய போட்டுட்டு அதை ஒரு சைடு கட்டிக்கிட்டு ஒரு சைடு நாங்க இது பண்ணிருக்கோம். ஏன்னா எனக்கு விவரம் தெரியும் போது. ஆமா. சரி, நீங்க அப்போ இந்த பிறந்தப்போ ஒரு 5 வயசு வரைக்கும் எங்க இருந்தீங்க? அப்ப எங்க பாட்டி அவங்க கிட்ட இருந்தோம். எங்க அம்மா இறந்துட்டாங்க. காடா? ஆமா, காடுல தான். பூதனாச்சியோட நிலம். எதுமா இதா? ஆமாங்க, இது பூதனாச்சினா உனக்கு புரியல. இது வந்து எங்களோட குலதெய்வம். பூதனாச்சி. அது வந்து எங்களோட குலதெய்வம். அப்ப இருந்து இருக்கு. எங்க பூர்வத்துல இருந்தே இருக்கு அந்த தெய்வம். அது அங்க இருக்கு, காட்டுக்குள்ள உள்ள இருக்கு. காட்டுக்குள்ளதான் இருக்கு. காட்டுக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் வனமா இருந்தது, பெரிய மரங்க சோலைங்களா இருந்தது. அப்ப அங்க இருக்குது. இன்னுமே அங்கதான் சாமி கும்பிட்டுக்குவோம் நாங்க வந்து அந்த கொட்டுக்கு வந்து நாங்க அந்த அது ஒரு இப்படி சொத்தி அப்படி ஒரு இது மாதிரி நாங்க அந்த கொட்டுக்கு அந்த மீஸ். ஆமா, எனக்கு அந்த ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுங்க. எங்க மக்கள் எல்லாமே பண்ணுவாங்க, சின்னதுல இருந்து எல்லாமே. அந்த கொட்டுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசையா இது பண்ணுவோம் நாங்க. கை வந்து நம்ம எப்பயுமே இப்படி வச்சுக்கணும். நம்ம மரியாதை நிமித்தமா ஒரு தடவை நானும் இப்படி ஐயா வணக்கம் வச்சேன். என்ன சரி, நம்மலாம் வந்து ஒரே வர்க்கம். சரி, ஓகே. தேனு அந்த கிழங்கெல்லாம் இப்போ எடுக்க போறது உண்டா? தேனு கிழங்கு எல்லாம் எடுப்போங்க. ஆனா சரி, இப்போதுக்கு விருப்பப்பட்டு போக மாட்டாங்க. இப்போ போற அளவுக்கு ஏதோ ஆளுங்க போறேன். நான்லாம் போய் எப்பயுமே தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், தின்னுக்கிட்டு தான் சாரி இருப்பேன். கிழங்கு? ஆமாங்க, கிழங்குன்றது தின்னுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு மருத்துவமனைகள் சரி போக மாட்டாங்கல்ல? போக மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல ஒரு இலை பகுதி கிடைக்கல சார். அதனால வந்து அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எங்கேயுமே விருப்பம் வராது. வந்துச்சு அப்படினாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி சாப்பிட்டுருவாங்க. ஏக்கா மழைலாம் வந்துச்சுன்னா இது ரொம்ப அந்த உள்ளலாம் தண்ணி வர வாய்ப்பு? தண்ணி வரும், பின்னாடி வரும். வாய்க்கால் எடுத்து விட்டாத்தே, இல்லைன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வரும். இல்ல வீட்டுக்குள்ள ஒழுகுமான்னு கேட்குறேன். ஒழுகா தகரம் போட்டுருக்கும்ல, பின்னாடி வாய்க்கால் எடுத்து விடலைன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். அப்படித்தான் நாங்க இருந்துக்கிட்டு. இது தொழிலாம் என்னக்கா? வேலைக்கு போறது அதெல்லாம் கூலி வேலைக்கு தான் போறோம். கூலி வேலைக்கு தான். காசு எடுக்க, ஈஞ்சு எடுக்க அடுத்தவங்க பிடிப்பாங்க, நாங்க போய் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். எடுத்து கொடுத்துட்டு வருவீங்க. என்ன ஒரு நாள் முழுக்க உழைச்சா கூட எவ்வளவு சம்பளம் வரும்? 250 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆம்பளைக்கு 400 450 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அது கம்மி தான். தான். இப்படி காடுகள்லாம் இருக்கு, திடீர்னு ஏதாச்சும் யானைக்கு ஏதாச்சும் விலங்குகள் எல்லாமே நைட்டு பகல எல்லாமே வருது சார். வருதுங்க. இந்த பாருங்க, நம்ம என் வீடு பக்கத்துல எல்லாம் அதுல இருந்து பக்கத்துலயே வந்துட்டு அதுல என் காட்டுக்குள்ளதான் தோட்டம் கொஞ்சம் போல இருக்கு. என்ன போட்டிருக்கீங்க இதுல? வாழை, காப்பி, மிளகு, உலக மரம், ஒரு 5 மரம். காமிக்கிறேன் சார். நம்ம மக்கள் தான். இது பூரமே நம்ம மக்கள் தான் சார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த பகுதியில் எப்படிங்க? நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தோம், ஒரு இடத்துல ஒரு குகை மாதிரிலாம் இருந்துச்சு, அதுலலாம் வாழ்ந்துருக்காங்க. ஆமாங்க, அது மாதிரிலாம் இருந்திருக்கு சார். நம்ப இருந்திருக்குங்க. அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் போய் அந்த குகைக்குள்ள நாங்களும் போய் இருந்துட்டு நாங்க வந்துருவோம். ஏன், என்ன காரணம் இன்னைக்கு குகைக்குள்ள போறதுக்கு? இந்த தேனு எடுக்க போறோங்களாங்க, தேனு, பாசம், இது எல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாம் அங்க எல்லாம் போவோம் சார். மாதிரி நீங்க காட்டுக்குள்ள போனப்ப ஏதாச்சும் உங்களை சிறுத்தையோ இல்ல காட்டு மாடோ இல்ல யானையோ துரத்துனதுலாம் உண்டா? அது மாதிரி துரத்தி இந்த இப்போதான் சார் அது மாதிரி ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்ம புல்லாசி ஏரியாவில் இருந்து ஒரு பயல போயிட்டு உள்ளே கடிச்சு தின்றுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பிலி. இது என்னங்க குடிசை மாதிரி இருக்கு? இது என்னது? இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து கட்டி கொடுத்ததுங்க. இது வந்து அவங்களாம் போட்டு இந்த விறகு வைக்கிறது. எங்களுக்கு இன்னுமே வந்து சிலர் வந்து இந்த இப்போ போய் கூட நீங்க தெருவுக்குள்ள போவீங்கல்ல, பாருங்க எந்த பெண்களுமே வந்து அதிகமா பேச மாட்டாங்க. 100ல் ஒரு பெண்களுக்கு தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா வெளியில வந்து எப்படின்னா ஒரு நிறுவனங்கள் வந்து தொண்டு நிறுவனங்கள் வருவாங்க. அவங்க மூலியமாக தான் நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறோமா ஒழிஞ்சு நாங்களாக வெளியேறி எங்கேயுமே போனது கிடையாது.